நமஸ்காரம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட பையன் டாட்டர் இன்லாவோட சீமந்தத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிடுத்து. இப்ப எபிசோடா வரப்போகுது. இது வந்து லக்ஷ்மி, எங்க மச்சினரோட பொண்ணு. இவ தான் ஃபுல்லா இந்த ப்ரோக்ராம்ல வந்து எல்லாரும் இன்டர்வியூ எடுத்து யாரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நீங்க எல்லாம் வரப்போற எபிசோட்ல பாப்பேன். ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த இன்டர்வியூ எடுக்கிற. எனக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியா இருந்தது. நிறைய கேள்வி கேட்டோம். வந்து என்ன ரிலேஷன் வேணும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம். பாயா கேர்ளாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை கேட்டோம். அவ வியூஸ் சொல்லியிருக்கா. என்ன நம்ம வீடியோல அப்புறம் வந்து அந்த நேம்ஸ் எல்லாம் எழுத சொல்லிட்டு, பாய் நேம்னா என்ன பண்ணலாம், கெஸ் பண்ண சொன்னோம். உங்களுக்கு என்ன நேம்ஸ் பிடிக்குமோ அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் நீங்க வந்து வரப்போற வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயா கேர்ளா என்ன பிறக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனி ஜெண்டர் இஸ் ஃபைன், பட் பாய் பிறக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ எனக்கு வந்து கேர்ள் தான் ஆசை. எனக்கு வந்து கேர்ள் பிறந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஆனா பாய் தான் பிறக்கும் அப்படின்னு தோன்றது. அதனால பாய்க்கு தான் நான் ஓட் பண்றேன். பாயா டீம் கேர்ளா? டீம் கேர்ள். டீம் கேர்ளா நீங்க? எஸ். டீம் கேர்ளா? ஆசம், சூப்பர். Hi, I'm Kaveri. I'm the mommy. Hi, I'm Sriram, the baby's mama, and this is Reyansh. Reyansh, say hi, Thambi. Hi. Tummy. சின்ன தாத்தா. சின்ன சித்தப்பா. 2 minutes later. பரவாயில்ல. சித்தி. சின்ன பாட்டி. சின்ன சித்தி. சின்ன சித்தி. ஏன் சித்தப்பா ப்ரோவா? சரி, நீங்க டீம் கேர்ளா டீம் பாயா? கேர்ள். நீங்க கேர்ளா. இது தாத்தா. ப்ரோ தாத்தா பொசிஷன் எடுத்து. ஆமா நான் ஆஷிக் வந்து கீர்த்திதப்பா ப்ரோ தாத்தா. நீ வந்து இப்போ இந்த குழந்தைக்கு ப்ரோ தாத்தா. ப்ரோ தாத்தா. கீதா பாட்டி. சரி, ஓகே. சரி, இப்போ வந்து டீம் பாயா டீம் கேர்ளா இருக்கீங்களா? நான் டீம் கேர்ள் மா. டீம் கேர்ள். நான் டீம் கேர்ள். எனக்கு எப்பவுமே கேர்ள் டீம் கேர்ள். டீம் கேர்ள். ஓ, இது ஃபுல்லாவே டீம் கேர்ள் பா. சரி, ஓகே. பாண்டிக்கு நான் மாமா போறேன். பெரிய மாமா சின்ன மாமா. அது சரி. இதான் சின்ன மாமா இருக்கிறதுலையே இது கொஞ்சம் பெரிய மாமா. இப்போ சின்ன மாமாவாக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிவேஸ் நான் டீம் பாய். நான் இல்ல டீம் கேர்ள். நானும் டீம் பாய் இல்ல, நானும் டீம் கேர்ள். ஓ, இது டீம் கேர்ள். இது ஃபேண்டாஸ்டிக். நான் குழந்தையோட அத்தை. அத்தையா? வெரி குட்டி அத்தை. குழந்தை குட்டி அத்தை. யங்கஸ்ட் அத்தை நான் தான். சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க? கரெக்ட். அம்மா சைடு அத்தை நான் ஒருத்தி தான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸ்பெஷலா இருக்கும். சரி, நீ சொல்லு வந்து என்ன குழந்தை ஃபர்ஸ்ட் பிறக்கும்? பாய் சொல்றதா? குழந்தைக்கு வந்து நான் ஸ்ரீராம். இல்ல, பெரிய தாத்தா. அது தாத்தாங்கிறது என்னோட தம்பியை சொல்லுவான். அது ப்ரோ தாத்தா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. இது நான் வந்து ஸ்ரீராம் தான். பெரிய ப்ரோ தாத்தா. ஏன்னா ராம் ஜென்மபூமியில அயோத்தியா பாரத வருஷம் ஸ்ரீராமன் தான் சொல்லணும். ஸ்ரீராமன் தான் கூப்பிடுவோம். Boomer uncle. Yes. Come on uncle. சரி, ஓகே. நான் வந்து பெரிய
இல்ல இது பெரிய பெரிய சொத்தா அது பெரிய பெரிய சொத்தா இது நான் பெரிய அழகான அத்தை. நான் ஒரு அழகான அத்தை. தாங்க முடியலையே தலை வலிக்குதுடா தலை வலிக்குதே. நான் சரசிஜா, நான் சந்தியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரே செக்ஷனில் படிச்சிருந்தோம். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் கோனா பி a boy or a girl for Sandhya? கேர்ள். So team girl, okay. See, I don't know what the baby is. I wish it is a girl. Okay. எதுவா இருந்தாலும் ஓகேயா? எதுவா இருந்தாலும் நாங்க செல்லம் கொடுத்து எடுக்கிறதுக்கு ரெடியா நாங்க ரெடி. ஆமா, எதுவா இருந்தாலும் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் அம்மான்னு கூப்பிடுமா அப்பான்னு கூப்பிடுமா? what do you feel? what do you think? I feel தாத்தா பாப்பா அந்த மாதிரி தான் சொல்லணும். சாஷா அப்பா தான் சாஷு ஃபர்ஸ்ட் அப்பா தான் சொன்னா. அம்மா வந்து அது தானே தன் குழந்தைய அம்மா நினைச்சிட்டு பண்ணால அம்மா வந்து ரொம்ப ஈஸி அதுக்கு அது. ஆனா ஃபர்ஸ்ட் அது ஒரு வெளி மனுஷனா பாக்குறது வந்து அப்பாவா தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஐ ஃபீல் தாத்தா பாப்பா அந்த மாதிரி அப்பான்னு சொல்லுவாங்க. நமஸ்தே. நமஸ்காரம். நீங்க வந்து சந்தியாக்கு என்ன முறை? சந்தியாவுக்கு நான் அத்தை. சரி, இப்போ குழந்தை பிறக்க போறதுக்கு அப்ப நீங்க அத்தை பாட்டியா? ஆமா, அத்தை பாட்டி. வெரி குட். நீங்க என்ன குழந்தை எதிர்பார்க்கிறேன்? பொண்ணு பிறக்குமா பிள்ளை பிறக்குமா? அதாவது பொண்ணு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னு கேள்வி எல்லாம் சரிதான். எந்த குழந்தையா இருந்தாலும் அவ நல்லபடியா பெத்துட்டு வரணும். ஒண்ணு, கண்டிப்பா ஆரோக்கியமா வரணும். கண்டிப்பா. இந்த காலத்துல பெண் குழந்தைக்கோ பையன் குழந்தைக்கோ அத்தனை வித்தியாசம்லாம் கிடையாது. 100%. 2 பேருமே ஈக்குவலா வந்து எல்லா விதங்கள்லையும் மேலே வந்துட்டு இருக்கா. ஸோ எதுவாக இருந்தாலும் அம்மாவும் குழந்தையுமா ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். வெரி குட், வெரி குட். நீ குழந்தைக்கு சரி நீங்களாம் டீம் ப்ளூவா டீம் பிங்கா? ப்ளூ 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 ப்ளூ. எல்லாரும் பாய் பேபி சொல்றீங்களா? வெரி குட். சந்தியால யார் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பா? சந்தியா வந்து ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாளா? சரி, யாரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தை தூக்கப்படுத்துறது, குழந்தைய வந்து பாசிஃபை பண்றது, அதெல்லாம் வந்து சத்யா எடுத்துமா நினைக்கிறியா சந்தியா தான் நினைக்கிறியா? சத்யா எடுத்துமா நினைக்கிறியா? இந்த டயப்பர் மாத்துறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே சத்யா எடுத்துப்பாங்க. அப்படியா? சரி, ஓகே. ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேருக்கும் ஹாய். நீங்க ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரமா ஒரு பொண்ணோ இல்ல பேரனோ பேத்தியோ பிறக்க போகுது. வெரி குட். நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க ரெண்டு பேரும்? We are very excited to see the little one, whatever it is, whether it is a boy or a girl. I don't mind anything. வெரி குட். நீங்க ஆமா, எனக்கு வந்து டோட்டல் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ நவ் வி ஆர் வெயிட்டிங். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பிரெக்னன்சி விஷயத்தை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? ஐயோ, I was elated தெரியுமா? ரொம்ப ஜாலியா இருந்தது. எப்படி போன்ல சொன்னாலா நேர்ல சொன்னாலா? போன்ல கால் பண்ணி சொல்லும்போது எப்படி உங்களுக்கு எப்படி? I was excited to the core. பயங்கர ஜாலியா இருந்தது. யாரு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்க போறேன்? கண்டிப்பா ரெண்டு பேரும் செல்லம் கொடுத்து கெடுக்க போறேன். அது யாரு மோஸ்டா செல்லம் கொடுத்து கெடுக்க போறேன்? அது மோஸ்டா பாட்டி பெட்டா தான் இருக்கும். அது பாட்டி பெட்டு தானா? அது நீங்க இல்லன்னு சொல்லணும். தாத்தா பெட்டு தானே இருக்கணும். தாத்தா பெட்டு தான் அது. ஆப்வியஸா தாத்தா பெட்டா தான் இருக்கும். இப்போ என் பையனுடைய குழந்தை இருக்குல்ல, அவனும் ஐ மீன் அவருடைய பெட்டா இருக்கான். என்னுடைய நிறைய பெட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் குழந்தைக்கு என்ன பேர் வச்சாலும் ஏதாவது ஒரு செல்ல பேர் கூப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நீங்க என்ன செல்ல பேரா? சும்மா இப்ப கண்ணே மணியும் ஓகேங்கிறது ஓகே, ஏதாவது கொஞ்சம் ஏதாவது செல்ல பேர் வருது அவங்க மைண்ட்ல ஏதாவது? ஆமா, நான் வந்து இவாள ரெண்டு பேரையும் பிட்டுன்னு கூப்பிடுறேன். சந்தியாவையும் பிட்டுன்னு, ஸ்ரீராமையும் பிட்டுன்னு. So it should be something connected to that. Related to that. Yeah. Okay. So நீங்க வந்து இந்த பாட்டு பாடி குழந்தைக்கு தூங்க வைக்கணும். ஒரு நாளைக்கு அவள வெளியில போயிட்டா, அப்பா நான் கொஞ்சம் அவசரமா போனப்பா, அம்மாவும் இல்ல, நீங்க கண்டிப்பா குழந்தைய பாத்துக்கணும்ப்பா அப்படின்னு உங்ககிட்ட சந்தியா ஓட சொல்றது ஆட சொல்றது ஒரே ரீசனுக்காக பாடியிருக்கா. எனக்கு கார்த்தால எழுப்புறதுக்கு அப்பா கார்த்தால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவா. அது நம்ம அது யாராலையும் தூங்க முடியாது. சத்யா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாளா சத்யா ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாளா? குழந்தைகிட்ட சத்யா தான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாளா? ஆமா. சத்யா ரொம்ப செல்லம் கொடுக்க போறா. செல்லம் கொடுப்பா.
சத்யா வந்து சாஃப்டா இருப்பான். சாஃப்டா இருப்பான். ஆனா இது என்ன சத்யாக்கு இது அதுக்கு அவனுக்கே அழுது பேச தெரியாது. அவன் எங்க போய் வாய்ப்பே இல்லை. சத்யா இருந்தாதான் கிட்டத்தட்ட சத்யா வந்து மௌலிக இருப்பான் மாதிரி இருக்கும். நீங்கெல்லாம் உங்க குழந்தைக்கு டயப்பர் மாத்திருக்கீங்களா? டயப்பர்னா என்ன கேட்கக்கூடாது. அந்த காலத்துல எனக்கு தெரியும். நான் டயப்பர் வந்து வருஷாக்கு அதிகமாக யூஸ் பண்ணினதே கிடையாது. கரெக்ட். அந்த காலத்துல வந்து கிடையாது. நெசசரி வரும்போது நான் பண்ணிருக்கேன். ஈவன் லட்சுமிக்கு அப்ப இது உமாவை பத்தி இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப எல்லாருமே ஜெனரேட் ஆயிருக்காங்க. லட்சுமிக்கு இவர் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. So what do you feel? Will Sandhya be a very strict parent or she'll be like a very jolly mom? Somewhere in between. ஏன்னா sometimes Sandhya can be a little scary. Only friends can know secrets. Otherwise, I think it's going to be a good mom. Oh, is Sandhya Hi, baby. Is Sandhya naughty? No. இது சைலண்டா சொல்லுவா. ஏன்னா குழந்தை வந்து கேட்டதா ஒரு நாட்டி ஆயிடும். பட் அவ வந்து நாட்டி சைல்டு இல்ல. 20%. 20% naughty. எங்க பொண்ணு நாட்டி ஆயிடுவே குழந்தை. Maybe Satya. Satya. Yeah, definitely. அது கண்டிப்பா உண்டு. ஃபர்ஸ்ட் நீங்க குழந்தைக்கு லல்லபி சாங் பாட்டி தூக்கப்படுத்த போறீங்களா இல்ல கதை சொல்லி தூக்கப்படுத்துவீங்களா? ரெண்டுமே சரி. ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல டாக்டர் அட்வைஸ் ஃபாலோ பண்ண போறீங்களா? ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடிஸ் பண்ணி பார்ப்போம். சரி இல்லைன்னா டாக்டர் டைஷன் போக வேண்டியதான். ஓகே. ஸோ வெடிகாத்தால எழுந்து குழந்தையோட கொஞ்சி விளையாடி டைம் பண்ணணும்னு ஆசைப்படுவேலா இல்ல நைட்டு நீங்க தூங்குங்கப்பா நான் ஃபுல்லா குழந்தைய முடிச்சுன்னு பாத்துக்கிறேன் அப்படிங்கறத நீங்க எடுத்துப்பேலாம்? நைட்டு தான் நான் பாத்துக்கணும்னு நினைப்பேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் குளிருக்கு நமக்கு வந்து நைட் ஓகேவா இருக்கும். வெடிகாலம் ரொம்ப கஷ்டம். அதானே. Over to you, Tata, now. இப்போ வந்து நீங்க மார்னிங் வாக் அஷின் போவேலா இல்ல ஈவினிங்ல வந்து அந்த பார்க்கு அந்த மாதிரி அஷின் போவேலா? நான் ரெண்டுமே பண்ணேன். ஓகே, ரெண்டுமே பண்ணேன். சூப்பர். ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி சொல்லி குழந்தைய தூங்க வைப்பேலா மத்தியானத்துல இல்ல நைட்ல? இல்ல உங்களோட லைஃப் அட்வைஸ் உங்க லைஃப்ல நீங்க வந்து நீங்க கேட்டு அதெல்லாம் லைஃப் அட்வைஸ்லாம் பூமர் ஆயிடுவேன் நான். பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். பூமர் அங்கிள் நீங்க பூமர் வேணாம். சரி, அப்பனா ஓகே. ஸ்டோரி டெல்லிங். ஓகே. சோ நீங்க ட்ரெடிஷனல் கேம்ஸ் விளையாடுவீங்களா குழந்தையோட இல்லனா அந்த மாடர்ன் டாய்ஸ் அந்த மாதிரி நீங்க விளையாடி? எல்லாமே இருக்கும். அதாவது mix of everything, old, new, everything. What was the first reaction of Sandhya and Satya when you found out that Sandhya became pregnant? So Satya, what was your first reaction? அது கொஞ்சம் சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அழகா. அவ எப்ப வந்து சொன்னா, எப்படி வந்து சொன்னா, அது கொஞ்சம் சொல்லு. ஐ மீன் நான் வந்து யூஸ்வலாவே எதுக்குமே ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப எக்ஸ்பிரசிவான பர்சன்லாம் கிடையாது. அதனால வந்து நான் வந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப கரெக்டான நியூஸா கரெக்டா இருக்கான்னு போய் செக் பண்றதுல தான் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் இது கரெக்டா இல்லையா, இதை வந்து ரிவீல் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இது வந்து கரெக்டான ஒரு விஷயமா அப்படிங்கறதுல தான் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட். ஸோ அதனால அது எனக்கு ஒரு ப்ராசஸா இருந்தது. ஸோ அதனால நான் ரொம்ப பெருசாலாம் ரியாக்ட்லாம் பண்ணல. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பெனி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். சந்தியா வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா ரொம்ப ஐ திங்க் ஸோ அழுதான்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. பாத்ரூம்ல அழுதியே என்ன எனக்கு ஞாபகமே இல்ல. சும்மா சத்யா இது வந்து ஒரு ரெக்கார்டு. டோன்ட் மேக் அப் ஸ்டஃப். நம்ம குழந்தை பார்த்து கேட்கும் அப்புறம் பின்னாடி. இல்ல அது அழுதனாலும் அது ஒரு மாதிரி கேட்கும். அப்புறம் அழுதனாலும் அப்புறம் ஏன் அழுதுன்னு கேட்டுரும். பட் நோ யா ஒரு மாதிரி ஷாக்ல தான் இருந்தது. அது ஒரு கைண்ட் ஆஃப் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ லைக் சத்யா வாஸ் சேயிங் அது இந்த டெஸ்ட் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதை என்னால நம்ப முடியல அது அந்த ரீடிங். ஸோ நான் வந்து இது வந்து வி ஹாவ் டு கோ கன்ஃபார்ம், டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் பண்ணோம். ஸோ ஒரு மாதிரி அன்பிலீவபிளா தான் இருந்தது. Okay, what are you most excited, both of you, excited to teach the baby? இப்போ நிறைய அப்கோர்ஸ் அதுவே கத்துக்கும், நம்மள பார்த்து கத்துக்கும், அப்புறம் கூட இருக்கிறவாளை பார்த்து கத்துக்கும், மிச்ச குழந்தைகளை பார்த்து கத்துக்கும்.
பட் இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா அதை சொல்லி தரணுமா இருக்கு. அது பண்றதோ இல்லையோ, பட் ஐ வாண்ட் டு டீச் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது என்னால பண்ணவே முடியாது. அதனாலதான் நான் வந்து சொல்லிட்டேன் சத்யா கிட்ட, நம்ம கிளாஸ் போட்டாது இந்த பேபி இது கத்துக்கணும் டான்ஸ். சோ எனக்கும் வராது, சத்யாக்கும் வராது. சோ நம்ம வந்து ஒரு கிளாஸ்லயாவது அது போட்டு அதை எப்படியாவது கத்துக்கணும். நம்ம ஜீன் ராக்கிங் a baby or singing lullaby? சிங்கிங். ஐ திங்க் ஐ வில் ப்ராபப்லி அவ சொன்னனால சிங்கிங்கும் நம்மளுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைங்கிறதுனால ராக்கிங். Okay, that's good. So, more of baby selfies or baby videos? வீடியோஸ். வீடியோஸ். Awesome. Sandhya will do selfies. Sandhya will do a lot of selfies. I will take a lot of videos. Yeah. So baby talking or reading stories? நான் வந்து பேபி டாக்கிங், she will do stories. ஸ்டோரிஸ். அவனே பிரிச்சு கொடுத்துட்டான், பாவம் பிரிச்சு கொடுத்துட்டான். ஓகே, என்ன வருதோ அதான செய்ய முடியும். யா கரெக்ட். பேபிஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் கெஸ், அப்பாவா அம்மாவா? அப்பா தான் நான் சொல்றேன். அம்மா நான் சொல்றேன். யா, இத நம்ம திரும்பி குழந்தை பிறந்தானே பாக்குறோம். இது டெஃபினட்டா பார்க்கணும். இது எல்லாமே நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். Okay, so I think these were the questions that we wanted to personally ask and வந்து enjoy, so that இது வந்து நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு போட்டு குழந்தையும் வந்து கண்டிப்பா இதை பார்த்து வளர்ந்ததுன்னா எல்லாருமே இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். So we are wishing you again very 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 happy parenthood